ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாட்டின் ரிப்பனில் எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைப்பில் மடிச்சுக்கணும். அகெயின் காமிக்கிறேன். இப்படி இருக்கிறத எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இதை இப்படி கொண்டு டச் பண்ண வைக்கணும். அகெயின் காமிக்கிறேன். இப்படி இருக்கிறத இந்த கார்னரை எப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த எட்ஜோட டச் பண்ணால் இந்த ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு த்ரெட் நீடில் போட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. அதோட எட்ஜில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சதுனால இந்த கார்னரில் இப்படி நீல குத்திக்கோங்க. இங்கே எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸை நீட்டிட்டு இருந்துச்சுன்னா அதை சிசரில் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதை இந்த நீடில் அப்படி உள்ள குத்திக்கணும். குத்திட்டு வெளியில் எடுக்கணும். உள்ள குத்திட்டு வெளியில் எடுக்கணும். இது கொஞ்சம் கம்மி கேப்பில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டல்ஸ் அதே அழகாக வரும். உள்ளே குத்திட்டு வெளியில் எடுக்கணும். இப்படி ஒரு எண்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, இப்படி இருக்குதுன்னா ஒரு எண்டை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்போசிட் எண்டில் அகெயின் சேம் ப்ராசஸ். உள்ளே குத்திட்டு வெளியில் வெளியே உள்ள இப்படி குத்தி எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஒரு கார்னரில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும். அகெயின் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எட்ஜில் இருந்து இதோட இன்னொரு எட்ஜுக்கு இப்படி நீடிலேயே குத்தி வெளியில் எடுத்துட்டு இப்படி எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இப்படி கிடைக்கும். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இருக்கா, இப்படி எடுத்துட்டு நூல் பூ கட்டுவாங்க அந்த மாதிரி இப்படி ஒரு 2 ரொட்டேட் பண்ணி இதில் வச்சு இப்படி இழுத்துருணும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைட் கிடைக்கும். அகெயின் 2 சுற்றிட்டு இதில் மேலே இப்படி வச்சு எடுத்துட்டு
இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸை கட் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா இதையும் கட் பண்ணி விட்டுருங்க. பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் கிடைக்கும். நான் ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு இப்போது எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ரிங்கில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இருக்கா? எப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை அரேஞ்ச் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு பட்டர்ஃப்ளைஸ் கிடைக்கும். இது மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேர்ல்ஸ் வச்சும் நீங்கள் இந்த ஸ்டிச் போட்ட ஏரியாவை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டோன் வந்து வைக்க போகிறேன். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச் போட்ட ஏரியா வந்து தெரியாது. இப்போது இது மேலே வந்து 2 பட்டர்ஃப்ளைஸோட ஆண்டனாஸ் நம்மளுக்கு தேவை. இதை வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நீட் லுக் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இது மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய போலன்ஸ் வந்து கிடைக்கிது. இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் போலன்ஸ் வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். இதை வந்து நம்ம பட்டர்ஃப்ளைஸோட ஆண்டனாவுக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இங்கே வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நீங்கள் இது மேலே ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அந்த போலன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். போலன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். நான் சும்மா அப்படி உங்களுக்கு ஸ்டிச் போடாமல் வச்சு காமிக்கிறேன். ஆஃப்டர் ஸ்டிச் போட்ட பின்னாடி உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறத காமிக்கிறேன். இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரெட்டை வெளியில் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த 2 இதையும் சேர்த்து வச்சு இதை ஸ்டிச் போடுங்க. இங்கே இன்னொரு ஸ்டிச் எடுத்துட்டு உள்ள விட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான பட்டர்ஃப்ளை ரெடி. இதோட சைஸ் வந்து இன்னும் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். என்னோட பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துருக்கனால உங்களுக்கு இது சைஸ் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆண்டனாஸு butterfly ready. Thank you.